அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் பிரபாகரன் படம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமான படம். கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி ராஜா தியேட்டர்லேருந்து 100 நாள் ஓடுனுச்சு. அந்த 100 நாள் வந்து ஒரு கண்டினியூ ஒரு 10 நாள் அடுத்தடுத்த ஷோ அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். இந்த படம் வந்து எனக்கு ஏன் இவ்வளோ நெருக்கம்னு சொன்னேன்னா, நிறைய விஷயம் சினிமாவில் வந்து இந்த படத்துலேருந்து கற்றுக்கிட்டேன். ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. நம்ம வந்து படம் பார்த்தீங்கன்னா 2 சாங்குமே ஹீரோக்கு கிடையாது. எவ்வளோ புதுசு பாருங்கள், 2 பாட்டு தான். அதுவே புதுசு அந்த டைமில். அந்த 2 பாட்டுமே ஹீரோவுக்கு கிடையாதுன்னா அது எந்த ஹீரோ ஒத்துக்குவாங்க? அதுவும் ஒரு அவ்வளோ பெரிய ஹிட்டு சாங்கு. கேட்ட உடனே ஐயோ நான் பாடுறேன் ஏதோ சொல்லுவாங்கல்ல, அது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. அதேமாதிரி படம் ஆரம்பித்து ஒரு 19 என்ன கேரக்டர் பில்டு பண்ணாலும் அந்த 19வது நிமிஷத்தில் கதைக்கு வந்துடுவேன். நம்ம வந்து துப்பாக்கியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பஸ்ஸு பிளாஸ்ட்லேருந்து கதை ஆரம்பிச்சிடும். அது கரெக்டாக கேப்டன் பிரபாகரனோட இன்ஸ்பிரேஷனில் தான் அந்த ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் இருந்தது. அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் வில்லன் இறந்துட்ட பிறகு படம் இருக்காது. வில்லன் தான் ஹீரோவோட எனிமி, அவன் தான் கதை. வில்லன் இறந்துட்ட பிறகு படம் இருக்கவே இருக்காது. ஆனால் வில்லன் இறந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் படம் ஓடும். அதுதான் எனக்கு திருப்பி ரமணாவில் இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. ரமணாவில் வில்லன் இறந்த பிறகு திருப்பி 10 நிமிஷம் இருந்துச்சு. ஏன்னா பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து எனக்கு அந்த படம் கொடுத்தது. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம், ஒரு ஆச்சரியமான ஒரு பிரமிப்பை அந்த படம் கொடுத்துச்சு. அந்த படத்தில் வந்து லியாகத் அலி கான் சாரோட வசனம் ஆகட்டும், நான் ஒரு ஷோவில் வந்து லிட்டரலாக என்ன 36 இடத்துல கிளாப்ஸ் டயலாக் மட்டுமே இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம். அந்த படத்தை பண்ணிட்டதுக்கப்புறம் அதே கேப்டனை வச்சு நான் ஒரு டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்றதும் எனக்கு ஒரு கனவாக இருந்தது. அதே மாதிரி என்னுடைய திருமணத்தை அவர் நடத்தி வச்சாருன்னு நினைக்கும் போது அதுவும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி நான் ஊரில் சினிமாவுக்கே வராத ஒரு ரசிகனாக அவரோட கேப்டன் பிரபாகரனை வந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து நான் பார்த்த ஒரு ரசிகன் வந்து இன்றைக்கி ரீரிலீஸில் வந்து அந்த டைரக்டரோட பக்கத்தில் உட்காந்துருக்கேன் போது எனக்கு இதுவே கனவு மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நன்றி சார் எங்கெல்லாம் கூப்பிட்டது. இப்படி ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஜெனரேஷன் ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்தை பாருங்கள். எப்படி அந்த பிரம்மாண்டத்தை கொண்டு வந்திருக்காரு. தமிழில் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி அந்த டைமுக்கு அந்த ட்ரெயினில் ஒரு ஃபைட் ஒரு ஷாட் மட்டும் வந்திருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பிரமாதமாக இருக்கும். அந்த 20 மினிட்ஸ் பில்டப் பண்ணி அந்த ஹீரோ வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு ரோட்டில் அடித்து அங்கேருந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் இது பண்ணுவாங்க. அந்த ஃபைட்டுக்கு மட்டுமே தியேட்டர் பிளாஸ்டாக இருக்கும். இந்த தடவை பாருங்கள் இந்த படத்தை, ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். என்னை கூப்பிட்டு அழைத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். நீங்களும் பிரபாகரன் அந்த கேப்டன் பேர் போல புகழ்ச்சி அடைய வேண்டும் என்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். வெற்றி வந்த போதும் பண்பாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டவர், தோல்வி வந்த போதும் துவளாமல் தைரியமாகவும் வீரமாகவும் விளங்கி வருபவர். தீயினால் காய்ந்த பொருட்கள் கருகி எரியலாம், எரிந்து கருகலாம், ஆனால் தங்கம் சுட்டாலும் ஜொலிக்கும், சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். தங்கத்தை போன்ற உயர்ந்த குணமும் சங்கை போன்ற வெண்மையான நேர்மையான குணமும் கொண்ட எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் இணை செயலாளர் திரு லிங்குசாமி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். செல்வமணி சார்கிட்ட பேசும்போது சோலை படம் தான் இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லி சொல்கிறாங்க. 91 அந்த படம் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது இந்த படத்தை நான் பார்க்குறேன். எங்கள் பெரியண்ணன் வந்து விஜயகாந்த் சாருடைய பயங்கரமான ஃபேன். ஆனால் நான் ரஜினி சாருடைய ஃபேனு. ஆனால் இந்த படம் பார்த்துட்டு எனக்கு பயம் வந்துடுச்சு. விஜயகாந்த் சார் ரஜினி சார்லாம் தாண்டி போயிட்டு வருவோம். என்ன இப்படி ஒரு படம், இப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக், இப்படி ஒரு படமாக இருக்காது. போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டு பர்டிகுலராக 33 வருஷமாச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி. விஜயகாந்த் சார் வர்றது 33வது நிமிஷத்தில் படத்தில் வருவார். இது 2 படம் தான் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சிபிஐ டைரி குரூப்னு ஒரு படம். ஃபஸ்ட்டு வந்து பில்டப் பண்ணி 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 ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஒரு ஹீரோ வரும்போது இருக்கிற பெப் இருக்குல்ல. கைதியில் வந்து சிரஞ்சீவி சாருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் இருக்கும். அந்த கழுத்தில் போட்டு அந்த ஒரு டாலரை வந்து கிளக் அப்படி இழுத்த உடனே ஒரு ஆக்ஷன் ஒன்று வரும். அதே மாதிரி ஒரு மூடு கிரியேட் பண்ணி
ஒரு அந்த வண்டியிலேருந்து இறங்கி அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் இருக்குல்ல, நான் வந்து ரன்னில் சப்வே ஃபைட்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக்கு. ஸ்கிரிப்டை பற்றி பேசும்போது கேப்டன் பாபா நான் அவாய்ட் பண்ணி பேசவே முடியாது. நான் சொல்கிறது பிரம்மாண்டம் மட்டும் இல்லை, ஒரு படம் ஒரு வீரப்பனை பிடிக்கணும் அதை நோக்கி போகுது. வீரப்பனை பிடிச்சாச்சு, ஆனால் வீரப்பனை சுட்டுட்டாங்க. வீரப்பனை பிடிச்சதோட படம் முடியுதுன்னு நினைப்போம், அதுக்கப்புறம் ஒரு படம் வரும். இது வந்து ஃபேமிலி படங்களில் சம்சார மின்சாரம் ஒரு படம், ஒரு குடும்பம் சேரணும் இருந்து கடைசியில் வேறொரு ட்விஸ்ட் ஒன்று வரும். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படத்தில், ஒரு பிரம்மாண்டமான படத்தில் நான் பார்த்து பிரமிச்ச ஒரு ஸ்கிரிப்ட்னா அது கேப்டன் பிரபாகரன். இப்போ பார்க்கும்போது அப்படியே ஊரில் உட்காந்து படம் பார்த்தப்ப அந்த செகண்ட் ஷோவில் வெளியில் சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா, அந்த 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 மாதிரி ஒரு வாசம் இருக்கிற எந்த படமும் வந்து அப்படி தான் இருக்கும். அந்த ஆட்டமா தேரோட்டமா சாங்கெல்லாம் அப்படி இருக்கும். தேட்டரில் எல்லாமே புதுசு. அந்த லைட்டு வந்து தலையில் கட்டிட்டு வர அந்த இது, அந்த முத யூஸ் பண்ண அந்த கன்னு, ஒரு படம் புதுசு. இன்றைக்கி புஷ்பா படம் வந்தது வந்து பார்த்தா இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்குது. அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இந்த படத்தோட டயலாக்ஸு, இந்த படத்தோட வில்லன் அம்ஜத் கான் எப்படி அங்கே அப்படியோ அந்த மாதிரி இந்த படத்தை இவ்வளோ பிரம்மாண்டமாக எடுக்கிறதுக்கு காரணமாக இந்த இப்ராஹிம் ராவுத்தர். அவரை பற்றின கேள்விப்படும்போது சப்ஜெக்ட் வந்து அவ்வளோ அற்புதமாக கேட்பாங்க, அவ்வளோ அற்புதமாக நாலேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க. விஜயகாந்த் சார் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்த ஒரு க்ரௌடு இருக்குல்ல, யாரோ நான் எங்கெங்கேயோ கேட்பேன். படத்தில் ஹீரோவாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம், ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி ஒரு ஹீரோ வந்து அந்த வீரம், அவருடைய துணிச்சல், எத்தனை இடங்கள்ல அவரை பற்றி பேசுறதுனால கேள்விப்பட்டுட்டு அப்படி ஒரு பெரிய பிரமிப்பு இருக்கும் அவங்க மேலே. அந்த குடும்பத்திலேருந்து விஜய் பிரபாகர் வந்திருக்காங்க. அவங்க செஞ்ச எல்லா விஷயமும் உங்களுக்கு பின்னாடியும் வாழ்நாள் மொத்தமும் அப்படி பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி உயரத்தை கண்டிப்பாக தொடரணும். பிரம்மாண்டம்னா படத்தில் மட்டும் இல்லை, கேரட்லேயும் செல்வமணி சார் எனக்கு பிரதர் மாதிரி. அவரோட உழைப்பில் பிரம்மாண்டம், அவருடைய நேர்மையில் பிரம்மாண்டம். அவருடைய கேரக்டரைசேஷன் வந்து கேள்விப்படும்போது, அவர் எனக்கு பல இன்சிடென்ட் சொல்லும் போதெல்லாம் பல விஷயங்கள் அவர் வந்து அவருடைய அவ்வளோ உச்சத்தில் இருப்பாங்க. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கேரக்டர் அவர். எனக்கு வந்து லைஃப்பில் என்னுடைய எல்லா விஷயங்களப்பையும் அவரோட தான் போய் நிற்பேன். சமீபத்தில் நிறைய அவரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், வாழ்க்கை மொத்தமும் அவங்க கூட இருப்போம். இந்த விழாவில் என்னையும் அழைச்சதுக்கு முருகதாஸ் சொன்ன மாதிரி, முருகதாஸ் அடிக்கடி இந்த படத்துக்கு உதாரணம் சொல்லிகிட்டே இருப்பார். அதை வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டை பற்றி நிறைய நேரங்களில் பேசியிருக்கார். ஒரு சில படங்களில் தான் விஜயகாந்த் சார் வந்து ஒரு லேண்ட்மார்க் படமாக இருக்கிற படங்களில் மிக முக்கியமான படம், லுக் வைஸாக எல்லாத்துலேயுமே. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு பிறகு ரமணா, உங்கள் படம் சின்ன கவுண்டர், சத்திரியன், அப்படி விஜயகாந்த் சார் வந்து மாற்றி வர ஒரு சில படங்கள் இருக்கும். அப்படி கேப்டன் பிரபாகரனுக்கு முன்னும் பின்னும் சொல்கிற அளவுக்கு இருக்கலாம். இந்திய தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான படத்தை கொடுத்த எங்களுடைய கேப்டன் தான் எங்களுக்கு எப்பயுமே செல்வமணி சார். அவங்களுக்கு நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கண்டிப்பாக இந்த படம் ரீரிலீஸ் அப்போ நானும் சார் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை மறுபடியும் பார்ப்போம். வாழ்த்துக்கள் சார். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருபவர் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை. அரியா பருவத்திலேயே கதாநாயகி, ஆனால் பல காலம் வெற்றியை அறியவே இல்லை. தோல்விகள் இவருக்கு தொடர்கதை, அவமானங்கள் இவருக்கு வழித்துணை. ராசி இல்லை என்று இவரை ஒதுக்கியவர்கள் சில பேர், ரகசியமாய் கிண்டல் செய்தவர்கள் பல பேர். வெற்றி என்னும் அரண்மனைக்குள் உள்ளே நுழைய முடியாமல் வெற்றி அரண்மனையின் கோட்டை கதவுகளை தட்டிக்கொண்டே இருந்த இவர் உழைப்பால் நடிப்பால் கோட்டையின் கதவுகளை உடைத்து ராங் சென்டிமெண்டை தூள் தூளாக விட்ட இந்திய சினிமாவின் மகாராணி, வெற்றி சாதனைகளின் ராஜமாதா. நடிகர் திலகம் சிவாஜி, ரஜினி, கமல், பிரபு, சரத்குமார், பாலகிருஷ்ணா, வெங்கடேஷ், டாக்டர் ராஜசேகர், ஜூனியர் என்டிஆர், பிரபாஸ், விஷ்ணுவர்தன், சிவராஜ்குமார், மம்முட்டி, மோகன்லால், அமிதாப் பச்சன் வரை நாயகியாக நடித்த ஒரே நாயகி இவர்தான். இவரது வெற்றிக்கு அடித்தளமிட்டது கேப்டன் பிரபாகரன். கேப்டன் பிரபாகரனை வெற்றி படமாக்கியது இவரது ஆட்டமும் பாட்டமும். அன்று ரஜினியிடம் வயசானாலும் இன்னும் அழகும் ஸ்டைலும் குறையவே இல்லை என்று சூப்பர் ஸ்டாரை பார்த்து இவர் சொன்னாலும் இன்றும் இது இவருக்கும் பொருந்தும். திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன்
இன்ட்ரடக்ஷன் வந்து கேட்டு just speechless. Thank you for the lovely introduction. இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நான் தமிழில் ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் அப்புறம் தெலுங்கில் போய் நடிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். அந்த டைம் தான் எனக்கு கேப்டன் பிரபாகர் வாய்ப்பு வந்தது. மெயின் ஹீரோயின் இல்லை, ஆனால் செகண்ட் ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு ரோல் தான். ஆனால் அந்த படம் எனக்கு கொடுத்த வெற்றியும் பேரும், அதுக்கப்புறம் நான் 15 வருஷமோ 10 வருஷத்துக்கு அப்புறம் படையப்பா பண்ணுறேன். அது வரைக்கும் அந்த ஆட்டமா தேரோட்டமான்ற பாட்டு இப்போ வரைக்கும் எங்கே போனாலும் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஒரு 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 ஃபேடே ஆகாத அதே பாப்புலாரிட்டி. ரிலீஸ் ஆன அப்புறம் அந்த சாங்க்கு எவ்வளோ ஒரு பேரும் புகழும் இருந்ததோ அது இப்போ வரைக்கும் அந்த பாட்டுக்கு இருக்குது, எனக்கும் இருக்குது. அண்ட் நிறைய ரசிகர்கள் அந்த பாட்டு பார்த்து எனக்கு ரசிகர்கள் ஆனவர்களும் இருக்காங்க. அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த செல்வமணி சாருக்கும் கேப்டன் இன்னைக்கு ஐ மிஸ் him the most today. இன்னைக்கு அவர் இருந்திருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அவர் எங்கே இருந்தாலும் இந்த படம் திருப்பி ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆனால் அப்போ எவ்வளோ வெற்றி பெற்றதோ அதை விட டபுள் மடங்கு வெற்றி பெற அவர் மேலேருந்து வாழ்த்துவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் அவர் கேப்டன் குட்டி கேப்டன் பிரபாகர் இங்கே இருக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ சீன் தெம் அஸ் சில்ட்ரன். வளர்ந்து இவ்வளோ பெருசாக ஆகி ஒரு பார்ட்டியை லீட் பண்ணி பாலிட்டிஷியனாக வேறு இப்போ இருக்காரு. ஆல் தி பெஸ்ட் யூ. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நான் பேசின ஸ்பீச்லேயே தான் கொஞ்சம் லென்த்திய ஸ்பீச், பட் எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ஆல் தி பெஸ்ட் செல்வமணி சார். ராக்கெட், another big hit, and thank you so much. கேப்டன் பிரபாகரன் விழாவுக்கு வருகின்ற சின்ன கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்களே, இப்போ செல்வமணி பேசிட்டு போனதுமே எனக்கு பேசுறதுக்கே நடுங்குது. ஏன்னா உண்மையிலே அவ்வளவு 40 வருஷ காலம் அன்பு நட்போட பழகியிருக்கோம். மேடையிலே எல்லாரும் பாராட்டுறாங்க செல்வமணியை. நான் எப்பவுமே பாராட்ட மாட்டேன். ஏன்னா அவங்க சங்கங்கள்லாம் போகாமல் இருந்தால் இதை விட பெரிய இயக்குனராக எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. அது எனக்கு ஒரு மனக்குறை தான். இந்த மேடையில் மன்சூர் அலிகான், தம்பி ரவிமரியா, ஆர் உதயகுமார் உள்ளிட்ட தனஞ்சயன் சார் உள்ளிட்ட சினிமா ஜாம்பவான்களே, கேப்டன் பிரபாகரத்தின் கதாநாயகி ரம்யா கிருஷ்ணன் அவர்களே, ஏன்னா 2 பாட்டும் உங்களுக்கு தான், அப்படி நீங்கள் தான் கதாநாயகி. உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். பல கோடி தமிழர்களின் நெஞ்சங்களில் கோவிலாக இருந்தவர் இன்று கோயம்பேட்டில் கோயிலாவே ஆகிவிட்டார். மூணு சந்திப்பில் சேனாஸ் ஃபிலிம்ஸ்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸில் 2 பேருமே அந்த அப்படின்ற மாதிரி ராவுத்தர் சார் ரொம்ப அழகாக இருப்பார், கண்ணுமா. இவர் கதர் வேட்டி கதர் சேர்த்த 2 பேரும் வேட்டி கட்டிட்டு காலத்துக்கு மேலே வச்சுட்டு தான் நிற்கிற 2 பேரும். கீழே இருந்து பார்க்கும்போது நமக்கு வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்ட்ராய்டு போட்டுருப்பாங்க, இப்படி தான் தூக்கி நிற்கிறோம். நாங்கள் அங்கே ஒரு படிப்பதற்கு, நான் டுட்டோரியல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஒரு படிப்பதற்கு அங்கே பேப்பர் படிச்சிருக்கோம். எனக்கு ஒரே பீரியட் 45 மினிட்ஸ் முடிஞ்சு உட்காந்துருந்தா 2 பேர் வருவாங்க. அங்கே ஒரு பாய் கடை ஒன்று இருக்குது, அது வந்து ராவுத்தர் ஐயா இப்ராஹிம் சொந்தக்காரர். 2 பேரும் காலை மேலே வச்சு கையை விட்டு ப்ளூ பேட் சிரட் அப்படி எடுத்து ஒரு ஷர்ட்டு 2 பேரும் படிச்சுட்டு நாங்கள் பேப்பர் படிச்சுட்டு 2 பேர் வந்தோடனே எங்களுக்கு அள்ளுவாங்க. யாரா இந்த உருவத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே வா, இந்த கை அப்படி இப்படி கூப்பிடுறாரு, இங்கே வா, என்னங்க அண்ணே டுட்டோரியல் டுட்டோரியல் படிக்கும். எந்த டுட்டோரியல்? வாசன் டுட்டோரியல். யார்? இருளப்பேன், அந்த பிரின்சிபல் பேர் இருளப்பேன் இல்லையா? தமிழ் அடிக்க மாட்டீங்களா? அண்ணா இல்லைண்ணே, என் கூட ஓஎஸ் சேர்ந்த ஒரு போலீஸ் இருந்துக்கிட்டாரு. யாரா 2 பேரும் வர்றாங்க, நம்மளுக்கு மிரட்டுறாங்க, தெரியலடா, எனக்கும் தெரியாதா. பார்த்தா அதுக்கப்புறம் சேனாஸ் ஃபிலிம்ஸ்னு சொல்லி ரஜினிகாந்த் சாரோட சங்கர் சலீம் சைமன் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் சார் இனிக்கும் இளமை படம் நடிக்க வந்தாங்க. திரும்பவும் நான் வந்து அவரை பார்த்தது TMM2 தம்பி கார் அம்பாசிடர் கார் இருக்குல்ல, அது வந்து நியூ பசாரில் ஒரு மார்வாடிட்டு ஃபைனான்ஸ் போடுறதுக்காக ராவுத்தர் சாரும் விஜயகாந்த் சாரும் உட்காந்துருக்காங்க. நாங்கள் பாரதிராஜா சார் வேலைக்கு சேர்ந்துட்டேன்.
நான் உள்ளே போய் நுழையிறேன், 2 பேர் உட்காந்துருக்காங்க. நான் அண்ணே வணக்கம்ண்ணே, நான் உங்களை வடக்கானூர் நான் பார்த்துருக்கேன். அப்படியா, இங்கே என்ன பண்ணுறேன்? நான் பாரதராஜ். பாரதராஜன் எவ்வளோ ரவுத்தர் பாரா, பாரதராஜன் எவ்வளோ வந்தான், நம்ம ஊருக்காரண்டா, அறிமுகப்படுத்துறேன். ஃபைனான்ஸ் போட்டு அந்த டிஎம் 2 கார் வாங்குறியா, செகண்ட் ஹேண்ட் காரு, நல்லா ஓடணும், வருமானம் பார்க்கலையா? நான் பார்க்குறேன்னு. அதுக்கப்புறம் இப்படி இதை பற்றி பேசினா இன்னும் ஒரு மணி நேரம் பேசணும். விஜயகாந்த் சார் வச்சு படம் எடுத்து எஸ் சார் ஒரு படத்துக்கு 10 நிமிஷம் பேசுகிறாலும் விடிய ராமாயணம் மாதிரி ஆகிடும். ஸோ விஜயகாந்த் சாரோட இந்த கேரக்டரைசேஷன் தான் கடைசி வரைக்கும் அவர் எல்லாருக்கும் வேண்டியவராக இருந்தவர். சரி, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருந்து படிச்சுட்டு வந்தவங்க ப்ரொடியூசர்ஸுக்கு ஃபேவரபுளாக இருக்க மாட்டாங்கங்கிறது ஒரு பெரிய ஒரு மித்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போது செல்வமணி சார், ஆர் வி உதயகுமார் சார் இவங்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இவங்களுடைய தாத்தா திரு ஆபாவனம் நினைவுபடுத்தாமல் பேசினா அது அழகில்லை. அவர் தான் முதல் ஊமை விழிகள் விஜயகாந்த் சாரோட கலரையை மாற்றினதுல ரொம்ப முக்கியமானது ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்னு அதோட முதல் காரணகர்த்த ஆபாவனம் சார். நம்ம விஜயவாணிஸுடைய லேபுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மாடி, அந்த மாடியில் தான் ஆபாவனம் சார் ஆஃபீஸ் இருக்கும். அடிக்கொரு முறை விஜயகாந்த் சாரோட கதிர் செட்டியோட ராவுத்தர் 2 பேர் வந்து ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த ஃபண்டிங் வந்து ஒரு பெரிய லெவலில் பம்ப் பண்ண ஆரம்பிச்சு, பெரிய கிராண்டியர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் குஞ்சுமோன் சார் வந்தாங்க, கதிர் வந்தார், மணிரத்னம் வந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க தான் ஆபாவனம் சார் வந்ததுக்கப்புறம் தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு நேராக ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டுக்கு போங்க, கதை சொல்லுங்க. சரி, இப்போது புலர் விசாரணையும் டைரக்டருங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. வளர்ற டைரக்டருங்க யாராவது இருந்தீங்கன்னா ரெண்டு ஒரு கேள்வி எடுத்துக்கோங்க. புலர் விசாரணை கேப்டன் பிரபாகரன் ஒரு வரையில் கதை சொல்லுங்க. படம் ஓடுறதுக்கு கதை வேணும் இல்லை. டைரக்டர்ன்றவன் யாருன்னா கதையை இல்லாமல் சினிமா எடுத்து ஓட வைக்கிறது தான் நான் டைரக்டர். அப்புறம் தான் வசனம் வந்துருதே, அதுக்குள்ள டைரக்டர் வசனத்தை எப்படி பயன்படுத்துறது? விஜயகாந்த் வசனம் எழுதுறதுக்கே பிறப்படுத்த ராயக்கலிகான். இதில் இந்த படத்தில் மேனா தேட்டரில் ப்ரொஜெக்ஷனில் பாரதி ராஜாவோட 17 இந்த படம் ஒன்றா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ பாரதி ராஜா போட்டிருக்காங்க. நான் படம் பார்க்க போனால் கிளைமேக்ஸில் எல்லாம் அடிக்கடி மட்டும் அவரோட டைலாக் பேசிட்டே இருக்கார் விஜயகாந்த் சார். அரசாங்கத்தை எடுத்து பேசுகிறாரு, எல்லாம் பேசுகிறோம். இந்த படம் தேராது, என்ன கிளைமேக்ஸில் விஜயகாந்த் அடிக்காமல் அவரோட டைலாக் பேசிட்டு இருக்காருன்னா டைலாக்லாம் பயங்கரம். அது பார்த்தா கிளாப்ஸ். இந்த தேட்டர் தான் அந்த படம் பார்த்தேன். உயிரோட இருக்கிறதே பெரிய சார். திருப்பி கமலா தேட்டரில் இந்த படத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு. லேயாத்தரியான் சார் வசனத்துக்கு இந்த தேட்டரில் அனல் பறக்கிறது நடந்தது. ஸோ இத்தனை சிறப்பம்சங்களும் தாண்டி விஜயகாந்த் சார் எல்லாரும் வாழ்த்து பேசுறதுக்கு முக்கியமான காரணம் நல்ல இளைஞர்களை கூப்பிட்டு ஒரு ஹீரோவை தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் நிறைய படம் லாஸ் வந்தாலும் கவலைப்படாமல் எடுத்தது. அது ஒரு பெரிய வரலாறு. அதனால தான் இன்றைக்கி 25 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பற்றி பேசுகிறோம். இது விஜயகாந்த் சார். இப்போது திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர் இப்போ அந்த பாட்டில் எல்லாரும் பார்த்தாங்க, அழகாக இருக்காங்க. அந்த தலைமுறையில் நான் வேலை செஞ்சும் போது அவங்க ஹீரோயின், நான் கேமராமேன், இளையதர் ப்ரொஃபஸர் ஹீரோ சுவிட்சர்லாந்தில் ஷூட்டிங். அப்போ சிவாஜி உடம்பு சரியில்லை, ப்ரொஃபஸர் கிளம்பி வந்துட்டாங்க, இறந்துட்டாங்க. ஐயா சிவாஜி ஐயா இறந்தது எனக்கு தெரியாது. நாங்கள் ப்ரொஃபஸர் வந்ததுக்கப்புறம் திருமதி ரம்யா கிருஷ்ணன் மாத்திரம் வச்சு ஷாட் எடுக்கணும். அதில் ஒரு வரி, பாடல் வரி சதிராடும் முயல் அடிக்க சந்தோஷமலை புலின்னு வரும். அப்போ நம்ம கான் சாப்பிட்றோட முக்கிய வருது. அந்த தோட்டம் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கோம். ஒரு லைட் மேகம் சூரியனை இப்படி முழுங்க போகும்போது இருக்குது. அந்த இடம் மொத்தம் லைட்டாக இருக்குது, அந்த இடம் மொத்தம் லைட்டாக இருக்குது, மொத்தம்லாம் டார்க்காக இருக்குது. எனக்கு அங்கே ஒரு ஷார்ட் எடுக்கலாமான்ட்டு பஸ் டிரைவர் உட்பட சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணமா இந்த ஒரு எல்லோ சேர் இருக்கா கட்டிட்டு அவங்க போய் எடுக்கலாமா. நான் ரோட்டில் இருந்து தேட்டரில் கார் பார்க் இருக்கு அந்த டிஸ்டன்ஸில் சொல்கிறேன். இங்கே அங்கே தகடன்னு இறங்கி அவங்க அசிஸ்டண்ட் ஒரு பக்கம் ஒரு சேலை பிடிச்சிக்கிட்டான், நான் ஒரு பக்கம் அங்கே ஒரு சேலையை பிடிச்சிக்கிட்டேன். மழை போகிற தண்ணி போகிற இடத்துல அதுக்குள்ளே குதிச்சு கடற்கடன்னு டக்குன்னு சேலையை மாற்றிட்டு நான் அதுக்குள்ளே ஃப்ரேம் வச்சு ஓடி போய் மூச்சு வாங்கி ஓடி நின்று அந்த சவுண்டை போட்டு சிங்க் பண்ணி நடிச்சு கொடுத்தேன். ரொம்ப ரொம்ப நன்றிமா. 25 வருஷம் கழிச்சு நான் ஒரு மேடம் நன்றி சொல்கிறது. இந்த தலைமுறை விஜயகாந்த் சார் ஆகட்டும், இவங்களாகட்டும், ஆர்டிஸ்ட், ஏன் ஆர்டிஸ்ட் டைரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் ஒரு விஷயத்தை எதுக்கோ சொல்கிறாங்க, சொன்னால் நல்லா இருக்கும், பிளைண்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறது. அது விஜயகாந்த் சார் மாத்திரம் இல்லை, திருப்பதி ரம்யா கிருஷ்ணன் அந்த சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ட்ராலி போய் நிற்குது. பொள்ளாச்சி சுசீலா அழகாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கவனிச்சிக்கலாங்க. பொள்ளாச்சி சுசீலான்னு தெரியும், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரொம்ப அழகாக இருக்காங்க, அவ்வளோ எழுதாக இருக்காங்க. சரி, அவங்க இருக்காங்களா மசூதி தெரு பேபி மாமா ஷாட் வச்சுருக்கீங்க சார், இப்போதான் பார்க்குறேன் 37 கழிச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ராலி போய் நிற்கிது. அவங்க ஆர்டிஸ்ட் பேர் மறந்து போச்சு, அவங்க சைட்டிட்டு போவாங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ பேரழகிகளோடையெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு தான் வந்திருக்கோம். ஒரு நல்ல நினைவு அந்த படம் கொடுத்தது. வாய்ப்புக்கு நன்றி. இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறணும். சின்ன விஜயம் நீங்களும் எல்லாத்துலையும் ஜெயிக்கணும். என்னோட மனமார்ந்த வார்த்தைகள். உங்கள் அப்பா செஞ்ச புண்ணியத்துக்கு நீங்கள் எல்லாம் ஜெயிச்சே ஆகணும். அது ஒரு வார்த்தையாக செஞ்சு நன்றி. அவருடைய தொண்டர்களும் பொதுமக்களும் பக்தர்களாக மாட்டிவிட்டார்கள். ஏனால் அவர் தெய்வமாகிவிட்டார், இவர்கள் எல்லாம் பக்தர்களாகிவிட்டார். படகோட்டி படத்தில் ஒரு பாட்டு வரும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடுற மாதிரி.
கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். அந்த பாடல் வரிகள் 100க்கு 100 பொறுத்தது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எல்லாமே கொடுத்துருக்காரு. மேடையில் பேசுறதெல்லாம் சொன்னாங்க. புது இயக்குநர்களை கொடுத்துருக்காரு, தமிழ் துறையில் புது நடிகர்களை கொடுத்துருக்காரு, புது ஸ்டண்ட் மாஸ்டர்கள் கொடுத்துருக்காரு, பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு, கல்வி வேணுங்கிறவங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்காரு. கொடுத்துக்கிட்டே இருந்தவர் மிகப்பெரிய கொடையா நினைக்கிறது ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு உச்சத்துக்கு கொண்டு போயிருக்காரு. அதில் குறிப்பிடத்தகுந்தவர், இன்னும் உச்சத்துக்கு போக வேண்டியவர், மறுபடியும் போவார், செல்வமணி அவர்கள். அந்த செல்வமணிக்கு எழுதுகின்ற வாய்ப்பை கொடுத்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய முதல் படம் நான் தான், அவருடைய 2வது படம் நான் தான். அவருக்கு எழுதுகிற படங்கள் எல்லாம் வெற்றி படங்கள் தான். எல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் வசனத்தை வந்து கேப்டன் பேசினா தாங்க நல்லா இருக்கு. அதே போல் சொல்லுவாங்க, உங்கள் இதை வந்து செல்வமணி நீங்கள் சேரும் போது தாங்க நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. அது உண்மையிலே அவர் கொடுத்த வரம் தான். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு கொடுத்த வரம் தான். செல்வமணியை நான் நண்பனாக, சகோதரனாக அவர் எங்கேயோ வச்சு பாதுகாட்டு இருக்கிறான். இது விஷயம். இந்த படத்தை டைலாக்கை பற்றியெல்லாம் சொன்னாங்க. தெலுங்குக்காரரு எல்லாம் எங்கள் ராவுத்தூர் ரிலீஸ் படங்கள் எல்லாம் தெலுங்குக்கு அவர் வாங்குவார், டப் பண்ணுவார். இந்த கேப்டு படத்தை பார்த்துட்டு, சார் கோர்ட்டு சீனு பேசிக்கிட்டே இருக்கார் விஜயகாந்த், எப்படி சார் உட்காருவாங்க? எங்கள் சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா பேசினாலாவது உட்காருவாங்க சார், விஜயகாந்த் பேசினா எப்படி சார் உட்காருவாங்க? நான் தூக்கிடுறேன் சார். அப்போ இப்ராஹிம் ராவத் சொன்னார், நீங்கள் தூக்குனீங்கன்னா அடுத்த பிஸ்னஸுக்கு எங்கள் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடாது, நீங்கள் அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கோர்ட் சீனில் எந்திரிச்சு போனாங்கன்னா எங்கிட்ட வந்து சொல்லுங்கள், நாங்கள் இங்கே கட் பண்ணணுமோ டைரக்டரை சொல்லி கட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாரு. 2 நாள் கழிச்சு ரிலீஸுக்கு 2 நாள் கழிச்சு நர்சாரெட்டி வந்தார். என்ன சார்ண்ணே? சார் விஜயகாந்த் பேச 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 ஒரே கைதட்டல் தான் சார் அப்படின்னு. ஏன்னா நல்ல படமாக இருந்தால் எந்த மொழியாக இருந்தாலும் ஓடும், நல்ல படமாக இருந்தால் எந்த வயசானாலும் பார்ப்பாங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைய இளைஞர்கள் இந்த கேப்டு புராணம் பார்த்த பிறகு ஏன் இதை போல படங்கள் இப்போ எடுக்க மாட்டாங்கிற அளவுக்கு செல்வமணியோட புகழ் பேசப்படும், பெருமை பேசப்படும். இன்னைக்கு சில பின்னடைவுகளால் சந்திச்சு இப்போ ஒரு எழுச்சி பெற மாதிரியான மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் தோன்றியிருக்கு. அந்த எழுச்சியை ஒரு புரட்சியாக உருவாக்குகின்ற கடமை தம்பி விஜய் பிரபாகரன் அவருக்கு இருக்கிறது. அப்பா செய்யாததை மகன் செய்தார் என்ற பெருமையை நீங்கள் வாங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. சர்டிஃபிகேட் மாதிரி இருந்ததுல அத்தனை ஹீரோஸ்க்கு நீங்கள் ஹீரோயினாக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க அவ்வளோ ரிசர்ச் பண்ணி உங்களை பற்றி எழுதியிருக்காங்க. நீங்கள் வரல மேடம், உண்மையிலேயே உங்கள் 2 சாங்கும் போட்டாங்க, எல்லாரும் பார்த்து அசத்துட்டோம். இந்த படத்துலேருந்து இந்த 2 பாடல் காட்சி பார்த்து எல்லாரும் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக திரையரங்கில் பார்க்கணும்னு டிசைட் பண்ணியாச்சு. அவ்வளோ யூத்ஃபுல்லாக அவ்வளோ அருமையாக நீங்கள் டான்ஸ் பண்ணி கலக்கியிருந்தீங்க. அந்த மாதிரி ஒரு கலக்கல் டான்ஸு, ஆட்டமாக தேரோட்டமாக முன்னாடி அந்த சாங்கும் சரி. செல்வமணி சார், இந்த வருஷம் வந்து மிக முக்கியமான வருஷம் இந்தியன் சினிமாவில். இந்தியன் சினிமாவே கொண்டாடும் ஷோலை படத்தினுடைய 50வது வருடம் ரீரிலீஸ் ஆகுது. இந்த 2025 தமிழ் சினிமாவுடைய ஷோலேவா எல்லோரும் கொண்டாடுற இந்த கேப்டன் பிரபாகரன் படம் வந்து இப்போ திருப்பி இங்கே ரிலீஸ் ஆகிறது வந்து மிகவும் மிக சிறப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா உண்மை நேர்மை, அவர்கிட்ட உண்மை நேர்மை, அந்த போல்டான டிசிஷன் அதுதான் சார். நீங்கள் கிரேட் சார். அதனால் நீங்கள் வந்து படமும் பண்ணுங்கள், நல்ல அமைப்புகளுக்கு தலைவராகவும் இருங்க.
படமும் பண்ணுங்க, அளவுக்கு தலைவராக இருங்க. இன்றைக்கி வந்து இப்போ இந்த கேப்டன் பிரபாகரன் வந்து August 22 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக அந்த படத்தோட எந்த படமும் போட்டி போடாது, அது மட்டும் நிச்சயம். திருப்பி ஒரு 10 படம் அதில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரியும். ஏன்னா படத்தோட ஹீரோ அப்படி, படத்தோட டைரக்டர் அப்படி, படம் அப்படி. இந்த படம் தான் அவருக்கு பெரிய அடையாளம் மன்சூரியானுக்கு. ஏன்னா அவர் சொன்னார்ல, அவர் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஆமாம், இதுக்கு எத்தனை படம் நடிச்சிருக்காரு. ஆனால் என்ன படித்தா சரி, கேப்டன் பரவாயில்ல, மன்சூர் அலிகான் பண்ண அந்த வில்லன் வேடம் அவருக்கு ஒரு நடிப்பு இதுலேயே பெரிய அடையாளம். அப்புறம் செல்வமணி சார், எல்லாரும் படம் எடுப்பாங்க, படம் வெற்றி அடையும், பேர் எடுப்பாங்க. ஆனால் செல்வமணி சார் வந்து இந்த ஒரு படத்தில் ஒரே குடும்பத்துக்கு 2 பேரை கொடுத்துட்டாரு. ஒன்று புரட்சி கலைஞராக இருந்த விஜயகாந்த் அவரில், அதுக்கப்புறம் கேப்டனுங்கிற பேரை கொடுத்தாரு. அப்போ அதே குடும்பத்துக்கு பிரபாருங்கிற அவர் பிள்ளைக்கு பேர் கொடுத்துட்டார். ஒரே குடும்பத்துக்கு 2 பேரை கொடுத்தவர் நம்ம RKS செல்வமணி சார். அவர் ட்ரெய்லரு சாங்கும் பார்த்துட்டு உண்மையிலே கொஞ்சம் மிரண்டு போயிட்டோம். நம்மளுக்கே கொஞ்சம் குற்றம் வந்துச்சு, என்னடா பண்ணோம், ஒன்றும் பண்ணலையோ அப்படிங்கிற அளவுக்கு மகிழ்ச்சியாகி போச்சு. அவர் வந்து இயக்குநர் தலைவராக இருந்திருக்காரு, பெப்சி தலைவராக இருந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ வந்து சீக்கிரம் படம் பண்ணணும் சார். ஏன்னா திருப்பி உங்களை ஒரு இயக்குனராக திரைகளை பார்க்கணும்னு ஒரு ஆசை அந்தளவுக்கு வந்துடுச்சு. RK செல்வமணி அப்படின்னா என்ன, இயக்குனரா, இயக்குனர் தலைவரா, பெப்சி தலைவரா, தயாரிப்பாளரா, ஒரே ஒரு வார்த்தை தான், ஆளுமை. RK செல்வமணி என்பது ஆளுமை. ஒரு இயக்குனர் வந்து இப்போ மனிதர் பிறப்பாங்க, மனிதரை பிறக்கிறவங்க பூரா மனுஷன் இல்லை, மனுஷன் வாழ்கிற வச்சு தான் மனுஷன் இல்லைங்கிறது. அது மாதிரி படம் பண்ணுற இயக்குனர்லாம் இயக்குனர் ஆகிட முடியாது. அந்த இயக்குனர் ஒரு ஆளுமை இருக்கும். அப்படி நிறைய இயக்குனர் இருக்காங்க இங்கே. அதில் ஒருத்தர் தான் RK செல்வமணி சார். அவர் என்ன நினச்சாரோ அதை எடுப்பார். அவங்க சொன்னாங்கன்னு ஒன்று மாற்றுறது, இவங்க சொன்னாங்க ஒன்று மாற்றுறது, அந்த கதையெல்லாம் இங்கே இருக்காது. அது ஒரு ஆளுமை. அப்போ நான் அடிக்கடி செல்வமணி சார் வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் இப்படி இவ்வளோ தைரியமாக இருக்கார் அப்படின்ட்டு. என்னென்னா, நான் வந்து திருப்பாச்சி, சிவாசி, இதுக்கப்புறம் சென்னையில் ஒரு இடம் வாங்கிடுவோம் அப்படின்னு புரோக்கரை சொல்லி வச்சேன். அப்போ புரோக்கரை வந்தார், சார் ஒரு நல்ல இடம் சார், சூப்பர் இடம் சார், நீங்கள் சொன்ன ரேட்டுக்கு இருக்குது சார், பார்த்துடலாம் சார். நம்மள சரி, நானும் போய் பார்த்தேன். ஷாக் ஆகிட்டேன், பதட்டம் போய் போச்சு எனக்கு. அவர் காட்டின இடம் என்னென்னா, விஜய் சார் வீட்டு பக்கத்தில். எனக்கு ஷாக் ஆச்சு. நமக்கு லைஃப் கொடுத்தது விஜய் சார், அவர் வீட்டு பக்கத்துலேயே இடத்த வாங்கணும்னா விஜய் சார் நினைப்பாங்க, இல்லை மற்றவங்க விஜய் சார் வீட்டு பக்கத்தில் இடம் வாங்கிட்டானா அப்படின்னு ஒரு இது பார்ப்பாங்கள்ல. ஆனால் எங்கள் செல்வமணி சார் விஜயகாந்த் சார் வீட்டு பக்கத்தில் வீடு வாங்கிட்டார், இடம் வாங்கிட்டார். அதனால் இங்கே போகும்போதெல்லாம் பக்கத்தில் விஜய் சார் வீடு. ஆச்சரியமாக இருக்கும், நம்ம எவ்வளோ யோசித்தோம், மற்றவங்களை பற்றி யோசித்தோம். அவர் அதில் அவருக்கு என்ன மனசுக்கு என்ன போடுதோ அதை பண்ணுவார். அதுதான் RK செல்வமணி சார். சீக்கிரம் அடுத்த படம் பண்ணுங்க சார், சீக்கிரம் ஆரம்பிச்சிடணும். கேட்கலாம். இப்போ அதுதான் டைம் ஆச்சு, அவர் டைம் ஆகி போச்சுப்போ. எனக்கு டைம் ஆகலை, அவர் டைம் ஆனதுனால என்ன சீக்கிரம் பேச சொல்கிறாரு, சீக்கிரம் முடிச்சிருங்க. அப்புறம் விஜயகாந்த் சார் பற்றி நிறையா பேசியாச்சு. நிறைய பேச எல்லா உண்மையில் சொல்லிட்டாங்க. ஏன்னா வள்ளல், மற்றவங்களுக்கு பசி ஆற்றோர், உணவு போகிறவர் எல்லாம் சொல்லியாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லணும்னா, எஸ்சி சொன்ன மாதிரி தான், நன்றி உள்ளவர், விசுவாசி. தமிழ் திரையுலகிலேயே நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் புது இயக்குகிட்ட கதை கேட்டு படம் பண்ணுவாங்க, வளர வரைக்கும். வளர்ந்து ஒரு இடத்துக்கு உட்காந்ததுக்கப்புறம், அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் உட்காந்ததுக்கப்புறம் ஜெயிச்ச டேரக்டர் மட்டும்தான் கதை கேட்பாங்க, ஜெயிச்ச இயக்குனர் மட்டும் தான் படம் பண்ணுவாங்க. ஆனால் கேப்டன் அவர் மட்டும்தான் 157 படம் பண்ணியிருக்காரு. 150 படத்துக்கு அப்புறமும் புதிய இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரே கதாநாயகன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இடத்துல 52 புது இயக்குனர் உருவாக்கியிருக்காரு. தமிழ் ஃபீல்டில் யாரும் அப்படி இல்லை.
காரணம் மனசு. மற்ற ஜெயிச்சவனால நம்ம வெற்றி அடைகிறத விட நம்ம வெற்றி ஒருத்தனை உருவாக்கணும். அப்படி பலரை உருவாக்குனவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். செல்வமணி சார், உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி இப்போ திருப்பி அடுத்த இன்னிங்ஸ் ஆரம்பிக்க. நன்றி, வணக்கம். துள்ளாத மனங்களையும் தன் திரைப்படத்தில் துள்ள வைத்தவர் எழிலானவர். வேலைன்னு வந்துட்டா இவர் வெள்ளக்காரர், நண்பன்களின் மனங்களை ஆளும் தேசிங்கராஜா. எழுத்தாளர், இயக்குனர், தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் இணை செயலாளர் திரு எழில் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் கேப்டன் மற்றும் செல்வமணி சார் அவர்களே, ரசிகர்களுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும், செல்வமணி சார் அவர்களுக்கும், மன்சூர் சார் அவர்களுக்கும் மற்றும் நம்ம நண்பர்கள் அத்தனை பேருக்கும் வருக என்று வரவேற்கிறேன். நான் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். ஏதோ புஷ்பா ட்ரெய்லர் மாதிரி கிட்டத்தட்ட இருந்தது. ஒரு 35 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு ட்ரெய்லர் எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு காரணம். நம்ம நிறைய படம் பண்ணலாம், வெற்றி அடையலாம், பட் காலம் கடந்து அந்த படம் நம்மளுடைய நிற்கணும். இன்னும் 35 இயர்ஸ் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த எதிர்பார்ப்பு தான் அந்த படத்தோட வெற்றி. செல்வமணி சார் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் கூட இந்த படம் அவருடைய கேரியரில் பெஸ்ட் மூவியாக இருக்குது. ஸோ கேப்டனுக்கும் அதுதான். கேப்டனும் நிறைய படங்கள் பண்ணியிருந்தால் கூட இது ஒரு காலம் கடந்து நிற்கக்கூடிய படங்களில் நிறைய படம் இருந்தாலும் இந்த படமும் ஒரு முதன்மையான படமாக இருக்கும். ஸோ அப்படி தான் ஒரு படம் அப்படிங்கிறது காலம் கடந்து ஒரு 30 வருஷம் 35 வருஷம் கழிச்சும் பார்க்கும்போது அது புது படமாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு படைப்பை கொடுத்தோம்னா அதுதான் ஒரு படைப்பாளியோட மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கேப்டனை வச்சு நான் படம் பண்ணலைன்னா கூட கேப்டனோட படங்களில் நான் உதவி இயக்குனராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லோரும் சொன்ன மாதிரியே அந்த உதவி இயக்குனர் இருக்கும்போது காலையில் கிளம்பி போகலாம், நேராக போய் ராவுத்தர் ஃபிலிம்ஸில் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அது யார் படம் முடிஞ்சு 2 வருஷம் போயிட்டே இருப்பவங்க யாரும் அதை பற்றி கேட்க மாட்டாங்க, யாரா நீ அப்படிம்பாங்க. பார்த்தோன்னே ஓகே அதுக்கப்புறம் 2வது படம் 3வது படம் நடந்துகிட்டு இருக்கும். பட் அவங்க கேட்க மாட்டாங்க, இந்த பையனை தெரிஞ்சிருக்கோம் நம்ம அவங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி வரவங்க போகிறவங்க அத்தனை பேருக்குமே ஒரு சாப்பாடு போட்ட ஒரு கம்பெனி அப்படின்னா ராவுத்தர் ஃபிலிம்ஸ் தான். ஸோ அந்த கேப்டனை வச்சு அந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது நடந்த விஷயங்கள் இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க. சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ரியல் லைஃப்லேயும் ஹீரோவாக இருக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படிங்கிறது. ஸோ அது கேப்டன்கிட்ட நிறையா அந்த படங்களை நான் கண் கூட பார்த்துருக்கேன். அவர் இல்லை என்றாலும் கூட அவருடைய நினைவு நம்மக்கிட்ட அப்படியே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். செல்வமணி சார் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் செல்வமணி சார்கிட்ட, சார் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, இதை விட உயர்வாக நீங்கள் போகணும். ஏன்னா அவர்கிட்ட இன்றைக்கும் உட்கார்ந்தா என்னோடய படத்தை பார்த்து என்ன குறைநிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பர்ஃபெக்டாக அது மனசில் ஒன்று வச்சுட்டு படம் ஹிட் ஆனாலும் பர்ஃபெக்டாக சொல்லுவார். படம் தோற்று போச்சா, இது உன் படத்தில் தப்புடா, இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் உனக்கு இன்னும் நல்லா வந்திருக்குண்டா அப்படிங்கிறது சொல்கிறது இல்லை. ஒரு சகோதரனை போல் மிக அன்பாக ரொம்ப அழகாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது அவருக்கு இன்னமும் சிறப்பாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்லிகிட்டே இருப்பேன் செல்வமணி சார்கிட்ட, செல்வமணி சார் வாங்க ஒரு நல்ல படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கும் தானு சார் அன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் கூட சொன்னாங்க, எப்போ ஒரு செல்வமணின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ முதல்ல நான் சொல்கிறேன், நான் இப்போ டைரக்டர்ஸ் யூனியன் தலைவர் கூட சொன்னார் அன்றைக்கி, நீ முதல்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி செல்வமணி சாரோட அடுத்த படைப்பை பார்க்கறதுக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். கூடிய சீக்கிரம் செல்வமணி சார் இயக்குனராக திரும்பவும் அவதாரம் எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அல்டிமேட் ஸ்டார் அஜித், சூர்யா நடித்த வெற்றி படங்களை எழுதி இயக்கியவர். அப்போது இயக்குவதற்கு படங்கள் இல்லை என்று வேதனைப்பட்டார். ஆனால் இன்று இவர் இல்லாத படங்களே இல்லை. இயக்குனர் ஆர்.கே. செல்வமணியின் அருமை நண்பர், கேப்டனின் பெருமை பாடும் புலமைப்பித்தன், கேப்டன் பிரபாகரனை வாழ்த்தி பேச சரியான ஆள் இவர். இவர் மனைவி ஒரு கேப்டன், இராணுவத்தில் பணிபுரிகிறார். ஆபரேஷன் சிந்தூர் வரை வெற்றி கொடி நாட்டிய வீரமங்கை அவர். மேடையில் சிங்கமாக கர்ஜிப்பதையும் காமெடியில் புலியாகவும் இருக்கும் சிங்கம் புலி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது ஒரே ஒரு நம்ம பிள்ளை ஒரு விஷயம் தப்பாக சொல்லிடுச்சு. அது செல்வமணி சாரோட நண்பர் இல்லை, அவரோட தம்பி நான். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 4-5 பேர்லாம் தூங்கிட்டே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே.
இப்போ கேப்டன் பிரபாகரன் அப்படின்னா அந்த கேப்டன் பிரபாகரனுக்கும் சிங்கம்புலிக்கும் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஆனால் எங்கள் கேப்டனுக்கும் சிங்கம்புலிக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு 3 இன்சிடென்ட் பண்ண சொல்லிடுறேன். இந்த படம் ஆர்கே செல்வமணி சார் அது ராஜ் அந்த ஷோலே படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய படம். அதை நான் வந்து ஓசியில் பார்க்கணும்னு சொல்லி சேம்பரில் போய் உட்காந்து அடி வாங்கி வெளியே வந்தது. அதெல்லாம் அடுத்த கதை விட்டுருங்க. அவர் செல்வமணி சாரோட தம்பி ராஜா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க அண்ணன் என்ன செய்கிறாரு, எப்படி பேசுகிறாருன்னு பொழுதுனையும் கேட்டுகிட்டே இருப்பேன். சும்மா சொன்னிகிட்டே இருப்பார். நான் வந்து உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது, அதாவது என்னால் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லாஸு அப்படின்னா செல்வமணி என்னென்னால தான். என் வீட்டு பெட்ஷீட் காணா போச்சு. எங்கன்னா எங்கள் ஊர் பெரியகுளம் பக்கத்தில் கும்பக்கரையில் ஆட்டமா தேரோட்டமா சாங்கு நைட் எஃபெக்ட் 3 மணி 4 மணிக்கு தான் சாங் முடியுது. அந்த சாங்கை பார்க்கணும்னா அந்த ஃபால்ஸுக்கு போகணும்னா ஒரு ஷார்ட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவாங்க. நான் அந்த பாறையில் போய் பெட்ஷீட்டை வச்சு பொத்தி படுத்துட்டேன். அப்புறம் திருப்பி ஆட்டமானது இங்கேயே ஓடுறாங்கடான்னு ஓடினேன். திருப்பி வந்து பார்த்தேன் பெட்ஷீட்டை காணோம். அதுக்கப்புறம் சைக்கிள் பஞ்சரு. திருப்பி ஒரு வாரம் கழித்து சாங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுனாங்க. அங்கிட்டு ஆண்டிப்பட்டி பக்கத்தில் ஏதோ ட்ரெயின் ஃபைட் எடுக்கிறேன். நாங்கள் எங்கள் அம்மா சொல்லிச்சு அங்கேயும் பெட்ஷீட் எடுத்து போனேன். நான் விளக்கமத்து பண்ணி சாத்தி போயிருந்தேன். அப்புறம் இங்கே சினிமாவுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படம் ரிலீஸ் ஆகும் இல்லை போய் பார்க்க முடியல. எங்கள் கேப்டன் இருந்ததுனால தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். ஏன்னா அவர் இருந்த ஆஃபீஸில் நான் சோறு சாப்பிட்டதுனால தான் எங்கள் சொந்தக்காரனே சொல்லிட்டு போயிட்டேன், இனிமேல் நீ சென்னையை விட்டு வரவே மாட்டேன், உனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கார், நீ அங்கே சாப்பிட்டு நல்லா இருக்கு. அதை எங்கள் கேப்டனை வச்சுக்கிட்டு ரேணி உண்டா படத்தில் நான் தான் ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் தான் எடுத்து நான் தான் ஆங்கராக நான் பேசினேன். அந்த பேசி முடித்ததுக்கப்புறம் எங்கள் நிக்காட்ஸ் ப்ரொடியூசர் என்னை தாஜ் கன்னிமராக சாப்பிட போயிட்டார். அப்போ எங்கள் கேப்டன் வந்து எங்கள் அண்ணன் சுதீஷ்கிட்ட சொல்லி அவன் சிங்கப்பள்ளி சாப்பிட்டானா எங்கே இருக்கானான்னு சொல்லி போய் பார்த்து என்னை கன்னிமராவில் வந்து சுதீஷ் சார் நீ சாப்பிட்டேன்னு சொன்னார். கேப்டனே அதை சொன்னேன். இல்லைண்ணே நான் சாப்பிட்டேன், நீங்கள் தானே இருக்கேன், நான் இந்த அமீர்லாம் சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி என்னென்னா நான் சுந்தர்சி சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்க்கும்போது எங்கள் சுந்தர்சி சார் வந்து ஒரு வீடு இருந்துச்சு. அது கேப்டன் சாரோட வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு வீட்டில் குடியிருந்தார். அவங்க ஐவி சசியோட வீடு, சீமா அவங்களோட வீடு. அதில் 2வது மாடியில் இருந்தார். 8th வீடு கேப்டன் சார் வீடு. நான் சாரை காலையில் பார்க்க 7:30 மணிக்கு போயிடுவேன். போயிட்டு அப்படியே பார்ப்பேன். பார்த்துட்டு இரவு 7:30 மணிக்கு மேலே மொட்டை மாடிக்கு போவேன். மொட்டை மாடிக்கு போயிட்டு எதுக்கு போவோம், நான் டி சங்கரனு கேமராமேனு எல்லோரும் போய் உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு இருப்போம், ஏதோ சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்போ அங்கிட்டு பார்த்தோம்னா அங்கேருந்து தூரமாக கேப்டன் இருப்பார். ஷூட்டிங்கில் நான் போகணும்னே, வருஷம் பூரா ஷூட்டிங் போகிறது நீங்கள் ஒரே எழுத்தம்ல அப்படின்பார். சரி காலையில் பார்க்கலாம் தூங்கு அப்படின்ட்டு போயிடுவார். அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து வர்றேன். விஜயகாந்த் சார் விட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பிரசாத்துலேருந்து காவிரி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு க்யூ நிற்கிது வீட்டுக்கு முன்னாடி. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வெளியே போய் ஒவ்வொருத்தரா போன்னு தள்ளி விடுறேன். அப்போ விட்டுக்கிட்டே இருக்கையில் அவர் வந்து பார்க்குறாரு லேசா, இது ஏரியாவே சார் சுந்தர் சார்கிட்ட வேலை பார்க்குறாரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு அவரோட உதவியாளர் சொல்கிறார். அப்படியா, எந்த ஊர்? மதுரை பக்கம் தேனி பெரியவளம். அப்படியா, எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வா நீ ஃபோட்டோ எடுக்கலையான்னாரு. நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னே. என்ன உங்களை வச்சு படம் எடுக்கணும் நினச்சுட்டா, நீ மொத்தம் இருக்கிற அப்படி தான் பேசுகிறேன் அப்படின்னு போயிட்டார். போனதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம், உளவுத்துறை ரிலீஸ் ஆகுது, எதாவது ஆகுது, விஜயகாந்த் சாரை வச்சு பண்ணணுமே எதடா பண்ணுறது என்னடா பண்ணுறேன். அடுத்துக்கடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம்ட்டு இருக்கோம். அதில் ஒரு நாள் கெஸ்ட் ரோல் பண்ணணும். விஜயகாந்த் சாரை வச்சு யார் கெஸ்ட் ரோல் பண்ணுறது, ஒரு நாள் யார் கெஸ்ட் ரோல் பண்ணி யாரோ பேசுகிறாங்க. நான் இடையில கலைப்புலி தானே சார் இருக்கார், பாலா சார் இருக்கார், விஜயகாந்த் சார் இல்லை ஒரு நாள் எப்படி வருவார், அவர் எப்படி வருவார், அதெல்லாம் வரமாட்டார், பேசி பார்க்கலாம் சார். அப்புறம் பாலா சார் பேசினார், தானே சார் பேசினார், என்னை அனுப்பிச்சிட்டாங்க. நான் நேராக போகிறேன், அவர் வீட்டுக்கு போகிறேன். போனோன்னே என்னை பார்த்தேன்னு விட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா, ஏன்னா என்னை ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டைரக்டர் வந்து கதை சொல்ல வர்றேன். அவள் போகட்டும், நீ வெளியே கொஞ்சம் நான் பேசுகிறேன். இல்லைடா ஒரு நாள் நடிக்க சொல்கிறாரா தானு பாலெல்லாம் பேசினாரா, நீ 10 நிமிஷம் இரு நான் பேசுகிறேங்கிற இல்லைன்னாரு. இல்லை அதுதான் நானுன்னு. இது நீயா, இல்லைடா நீ இப்படி சொல்கிற, நான் தான் சொன்னேன் அவங்கள வச்சு படம் எடுக்கணும்னு. நான் அடிக்க மாட்டேன்டா ஒரு நாள், நான் எப்படி இல்லை நீ அடித்தேன்னா நான் அத்தனை பேர்த்து அடிக்கணும். நீ அடிக்கலைன்னா எப்படி படம் ஒன்றும் சூர்யா நானுமா
அப்படியா ஜோதியா நடிக்குதா வரண்டா போடான்ட்டு. ஒரு 10 நாள் கழிச்சு டேட்டு கொடுக்குறாரு. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன். அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சார் என்கிட்ட நான் மேனேஜர் போயிட்டேன், நான் வந்துட்டேன், போய் சொல்லுங்கள் டேரக்டர்லாம் வந்துட்டோம், கேமராமேன் ரத்னவெல்லாம் வந்துட்டோம், உள்ளே போங்கன்னு. உள்ளே போனேன். சார் யூனிட்டே வந்திருக்கணுன்னு அவனை போன முடியும். உன்னை யார் யூனிட்டை கூப்பிட்டு வர சொன்னது? அண்ணே படம் எடுக்க முடியலண்ணே, நீங்கள் சூர்யாலாம் மீட் பண்ணுற சீன் எடுக்க முடியல. இங்கே கேமரா இருக்குது, இங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்குது, இங்கே டைரக்டர் இருக்காரு, நான் இருக்கேன். நீங்கள் எதுக்கு மேலே கூட செலவழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் ரத்னவேலு சூர்யா அது 3 பேர் மட்டும் வாங்க, 3 பேர் தான் வரணும். மேனேஜர் கூட கூப்பிட்டு வா அப்படிங்கிறாரு. அவர் ஷூட்டிங்கை 3 மணி நேரம் நிப்பாட்டிட்டு அவர் ஷூட்டிங்கில் என்ன வேணும், நான் எங்கே நிற்கிறேன் சூர்யா சார் நான் சேர்ந்து ஒரு மாலையை போடுறேன். எதுக்கு சூர்யா மாலை செலவு அப்படிங்கிறார். 3 மணி நேரம், 1 மணி நேரம் கேப்டன் ஷூட்டிங் எவ்வளோ செலவாகும் பாருங்க. அவ்வளவு நல்ல மனுஷன். டப்பையும் கூப்பிட்டு போய் அப்பயும் ஒரு பொக்கே கொடுக்குறேன். இல்லை இந்த வர்றது டிரைவர் இவருக்கு 500 ரூபா கொடுறா, இதுக்குடா ஏன்டா அப்படி பண்ணுறேன். இவ்வளோ நடந்துருச்சுங்க. தம்பி விஜய் பிரபாகரோட தம்பி சின்னவர் செம்ம பாண்டியன், அவர் படம் மலேசியாவில் படம். அந்த படத்துக்கு நான் போய் நடிக்கணும்னு சொன்னாங்க. ஏதோ பேச்சுவார்த்தை, யாரோ ஏதோ பொருளையை கிளப்பிட்டு ஏதோ போயிடுச்சு. கேப்டன் போயிடுச்சு. என்ன சிங்கி புள்ளி காசு கேட்டான் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அண்ணே இல்லைன்னேங்கிற பிறகு நான் தகவல் சொல்லிட்டேன், நீ மலேசியாவுக்கு வாடான்ட்டார். நானும் போயிட்டேன். போய் ஒரு ஹில்டனும் மேரியடு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருந்துச்சு. 4 மணிக்கு மேக்கப் போட்டேன். 4 மணிக்கு மேக்கப் போனேன். அப்போ என்னை இன்னும் கொஞ்சம் இப்போ பாருங்கள் முடி இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா முடி வெட்டி மண்டையில் உள்ட்டாவெல்லாம் வச்சு ஒரு டாட்டு உள்ளாங்க வெட்டி அப்படியே போயிட்டாங்க. காலையில் பஃபேல போய் சாப்பிடுன்றாரு. நான் அப்படியே கீழே இறங்குறேன். கேப்டன் அங்கே முன்னாடி உட்காந்து ஏதோ ஓட்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரி இப்போ எதுக்கு வேற பேசணும், அப்புறம் பேசிக்கலாம்னு மலேசியாவில். அப்படியே நான் ஓரமாக போகிறேன். என்னை அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு மேக்கப் பண்ண கூப்பிடியா, மேக்கப் பண்ண வந்தார். இவங்க ஒருத்தன் போகிறேன் மாதிரியா டவுசரை போட்டு தோடு விடலாம் மாட்டி அவனை மாதிரியே சிங்கப்பிள்ளைக்கு மேக்கப் போடியான்னு. அவர் மேக்கப் மேன் பார்த்துட்டு சார் அவர் தான் சார் சிங்கப்பிள்ளை. ஆமாம் நான் நினச்சேன் அவனை கூப்பியாங்க இவ்வளோ அவனோட நானும் இப்படி தட்டுக்கிட்டெல்லாம் எடுத்துருவேன். என்னடா காலையில் 4 வெண்ணி முட்டியா அப்படின்னாரு. அவனை அப்படின்னு ஏன் என்னை பார்க்காம அங்கிட்டு போகிறேன்? இல்லைன்னா அவங்களுக்கு தொந்தரவு. இவாடா இவங்க இன்னும் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணோம்னாரு. 4 நாள் தாங்க ஷூட்டிங்க, 16 நாள் கூட இருந்தேன். என் கூடயே இருப்பார். அப்படி நடந்து போகும்போது என் தோள்பட்டிலே கை வச்சுருப்பார். ஏன்டா சிங்க அப்படின்னு பேர் வச்சாங்க, நீ ஏன்டா அண்ணனுக்கு என்ன கதை பண்ணலை, நீ என்னடா செய்கிற, சரி இந்த சீனை எப்படா எடுக்கலாம், அண்ணே நீங்கள் அந்த ரைஸ் மில் நான் பழைய கதையை கேட்பேன், உன்னை கொன்றுவேன், இனி பேச வச்சுக்கிட்டே இருக்காது, பேசாமல் இருப்பார். ஆனால் என் கூடவே இருப்பார். அந்த ஒரு நல்ல மனிதர், மிகப்பெரிய மனிதர். நான் பேசிக்கிட்டே இருந்தால் 10 புத்தகம் எழுதுவேன் எங்கள் அண்ணனை பற்றி. எங்கள் அண்ணன் கேப்டன் பெறுவார். கேப்டன் பேர் கொடுத்த எங்கள் அண்ணன் செல்வமணியன் எனக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அவர் புகழ் என்றைக்கு இருக்கட்டும். சில பேர் இது அதாவது பூவில் ஒரு பூ இருக்குல்ல, பூவில் ஒரு பூக்குள்ளே தேன் இருக்கும்பாங்க. அந்த பூக்குள்ளே தேன் இருக்காது. எல்லோரும் சொல்லுவாங்க பூக்குள்ளே ஒரு தேன் இருக்குது. அதுக்கு பேர் தேன் இல்லை, அது பேர் பூந்தேன். அந்த பூந்தேனை குடிச்சிட்டு போய்தான் தேனடையில் இருக்க தேனில் அந்த தேனை கக்கி அதை தேனை உருவாக்கும். அதுதான் தேன். இங்கே இருக்குது பூந்தேன். எல்லோரும் பூக்குள்ளே தேன் இருக்குன்னு ஸ்பூனில் ஊற்றி விட்டாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி எங்கள் அண்ணனை பற்றி அருமை, எங்கள் கேப்டனை பற்றி அருமை மக்களே உங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு. அவரை பற்றி புரியாமல் போயிடுச்சு. அவர் தோல்வியில் அடையலை, அவரை துரோகம் தான் வீழ்த்துச்சு. எங்கள் அண்ணன் விட்டதை என் தம்பி விஜய் பிரபாகரன் கொண்டு வருவார். எங்கள் அண்ணியாக இருக்காங்க, அவங்க கொண்டு வருவாங்க. நீங்கள் நல்லபடியாக இருக்கணும். சினிமாவுக்கு செஞ்ச போல் இன்னும் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க. விருதுநர் கைவிட்டாலும் இனி உங்களை எதுவுமே கைவிட்டாது, கவலைப்படாமல் இருங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கேப்டன் பிரபாகரன் ஓட போகுதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. எல்லோரும் பார்க்கத்தான் போகிறோம். என்னுடைய 200 ரூபா பாக்கெட்டில் இருக்குது, என் குழந்தைகிட்ட இருக்குது, என் மனைவிட்ட இருக்க. என்னுடைய 1200 படம் வர்ற ரிலீஸ் அன்றைக்கி எங்கள் அண்ணன் படத்துக்கு இருக்கும். நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார்.
இயக்குனர் திரு வசந்தபாலன் அறிமுகப்படுத்திய வெயில் திரையுலகம் உள்ளவரை இவர் மீது என்றும் வெளிச்சமாகவே இருக்கும். எழிலின் மனம் கொத்திய பறவை சிலரின் அன்பிற்கு மட்டுமே அடங்கும். தேசிங்க ராஜா இப்படி திரையுலகம், சங்கம், அரசியல், பல விழாக்கள் என்று பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கும் எழுத்தாளர், இயக்குனர், நடிகர், தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ரவிமரியா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே, மேடையில் வீட்டிருக்கும் ஜாம்பவான்களே, பாசமிகு பத்திரிகை நண்பர்களே, இணையதள வலையத்தள தோழர்களே, தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் இரவு நேர வணக்கம். இந்த விழாவுக்கு வந்தது காரணமே ரெண்டு விஷயம்தான். ஒன்று, இந்த படத்தின் கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆர்கே செல்வமணி சார் என்னுடைய அன்பு சகோதரர், என்னுடைய உடன்பிறந்த சகோதரர். என்னுடைய 25-28 வருட சினிமா வாழ்வில் ஒரு 20 வருடம் அவரோட தான் நான் கழிச்சிருக்கேன். இன்றொன்று ஒரு மனிதத்தை பற்றி ஒரு மனிதன் பேசும் விழாவை நான் பார்க்குறேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மனிதராக பிறந்து மனித தெய்வமானார், அது எல்லாருக்குமே தெரியும். நான் கோயம்பேட்டில் வந்து ஒரு ஹோட்டலில் பில்லு செட்டில் பண்ணிட்டு திரும்பி வரும்போது கேப்டன் ஆலயம் அப்படின்னு ஒரு போர்டு பார்த்தேன் அவருடைய ஆஃபீஸில். அந்த போர்டு நான் முன்னாடிலாம் பார்த்ததில்லை. ஏன் கேப்டன் ஆலயம்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது, சமீபகாலமாக நாகர்கோவிலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, மதுரையிலேருந்துலாம் வந்து நிறையா பேர் வந்து அங்கே வந்துட்டு மதியம் ஒரு வேளை சாப்பிட்டு அவருடைய சமாதியில் உள்ள திண்ணூர் எடுத்து பூசிக்கிறதா கேள்விப்பட்டேன். எங்கள் சொந்தக்காரங்களே வந்து அதை பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, அதை சொன்னாங்க. ஸோ ஒரு மனிதனாக பிறந்து கதாநாயகனாக உயர்ந்து மறைந்ததுக்கப்புறம் தெய்வமாறது வந்து எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான். அவரை பற்றி புகழ் பாடுவதை, அவருடைய மனிதத்தை நிறைய பேர் பேசுவாங்க, அதை நம்ம கேட்கணும். நாம் வாழ்கிற காலத்திற்குள் அதில் ஒரு 10% வாழ்ந்துடணும் அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷனுக்கே நான் வந்தேன். எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பொதுவாக எல்லாருக்கும் பெப்சி தலைவர், எனக்கு ஆர்கேஎஸ் அண்ணன். அவர் பேசும்போது எப்பயுமே கம்பீரமாக பேசுவார், கம்பீரமாக அப்படியே தொடங்குவார். மைக்கை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மைக்கு எந்த நேஷன் நின்னாலும் அந்த கம்பீரம் அப்படியே வந்து ரியாக்ட் பண்ணும். ஆனால் இன்றைக்கி அவர் பேசும்போது நான் தழுக்குது, உடம்பு நடுங்குது. அவருக்கு வாய்ஸ் வரல. லிங்குசாமி சார் கூட மைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்கள் ரவி, வாய்ஸ் வரலனாரு. இல்லை, மைக்கு நல்லா தான் இருக்குங்க, அவருடைய நிலைமை தான் வந்து ரொம்ப வைப்ரேஷனாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருட காலம் சங்கங்களுக்காகவே உழைத்து, சங்கத்தின் உறுப்பினர்கள் நலனுக்காகவே உழைத்து சினிமாவை மறந்தே போயிட்டார். அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த கமலா தட்டில் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இந்த ட்ரெய்லருக்கு விழுந்த கைத்தட்டு, அந்த வைப்ரேஷன் அவர் கிரியேட் பண்ணி ஒரு கண்ணில் ஒரு கிளிட்டரிங் ஃபார்ம் பண்ணதை நான் பார்த்தேன். நீங்கள் நம்ம இந்த படத்தில் வந்து மன்சூர் அலிகான் சார் தான் இந்த படத்தில் இங்கே இருக்கிறதுலே ஒரு பேலன்ஸ் வந்து மன்சூர் அலிகான் சார் தான். நான் ஒரு கேள்வி கேட்டேன், சார் உங்கள் காலத்தில் நான் வந்து வில்லனா ஆகலை சார், நீங்களாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் நான் வில்லனானேன். எப்படி சார் இந்த மன்சூர் அலிகான் சார் வந்து வீரப்பன் கேரக்டர் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க? கொஞ்சம் கூட கலரும் இல்லை, அந்த கம்பீரமும் இல்லை, அப்படியே மொழுன்னு வெண்ண மாதிரி இருக்குது. அந்த காலத்தே இருப்பார். இப்போ கொஞ்சம் கரடுமுடாக இருக்காது, மீசெல்லாம் வச்சு. அப்போ அப்படியே ரொம்ப ஒரு மாதிரியா ஒரு பட்டர் கேக் மாதிரி இருப்பார். இவர் எப்படி சார் நீங்கள் வந்து வீரப்பன் கேரக்டர் யோசிச்சிங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா அதோடைய உள்ளர்த்தம் எனக்கு தெரியும். ஏன்னா வீரப்பன் கேரக்டருக்கு ஃபீல் பண்ண ஒரு நடிகர் இருக்காரு, அவர் அதுக்காகவே வாழ்ந்து அவர் தான் நினைக்கும் போது அதை ஓவர்ரோல் பண்ணி ஒருத்தர் வராரு, எப்படி வந்தார் சார் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், வீரப்பன் மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்தாங்கடா வீரப்பன் அடிக்கிறதுக்கு, ஆனால் வீரப்பனா மாறியே ஒரு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க ஏரியாவில். யாரை பார்த்தா நேரு தெரியுமா, நான் வீரப்பன் போட்டு தெரியுமில்ல, இப்படி தான் பேசுவேன் எனக்கு முன்னாடி யாரை பார்த்தாலும். ஸோ இந்த ஆட்டிட்டுக்காகவே அவனை விஷ் பண்ணண்டா அப்படின்னாரு. பாருங்க, நீங்கள் வீரப்பனுடைய உருவமும் வீரப்பனுடைய உடம்பு இருந்தால் பத்தாது, அந்த தைரியம், அந்த கட்ஸ் உள்ள இருக்கணும். அதை நான் பார்த்தேன் மனசுலிகான்ட்ட. அதனால தான்டா அவரை வீரப்பனாக்கு அப்படின்னாரு. ஒரு இயக்குனர் நினைச்சா எதையும் மோல்டு பண்ண முடியுது. மிகப்பெரிய உதாரணமே நீங்களாம் இவர் தான் வீரப்பன் நம்ப வச்சு தான் ஆர்கே சாருடைய பெரியவர். ஸோ இந்த நேரத்தில் என்னுடைய அன்பன் மன்சூர் அலிகானுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க. ஏன்னா ஒரு நடிகன் சாக மாட்டான் அப்படிங்கிறதுக்கு இந்த கேப்டன் வர மறுபடியும் ஒரு ஷாட் அப்படி கட் பண்ணுவார், ரத்தம் மூஞ்சில் அடிக்கும். இப்பெல்லாம் வந்து ஒரு 4 சொட்டு டிராப் பண்ணுவானுங்க. ஆனால் ஒருத்தன் கொலைவெறி மிகுந்த ஒருத்தன் வெட்டினான்னா எவ்வளோ ரத்தம் கழுத்துலேருந்து பாயுங்கிறத அவர் க்ளோஸ் ஷாட் கட் பண்ணும்போது முகத்தை வாழி இருக்கிற ரத்தத்தை ஊற்றிருப்பார். அப்படியே அந்த ஷாட் நீங்கள் மறுபடியும் பார்த்தா தெரியும், அப்படியே கொட்டு முகத்தில் அவ்வளோ வெறி கொண்டு வெட்டினா வீரப்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பார். அவ்வளோ ஒரு அற்புதமான டைரக்டர். அந்த படம் நீங்கள் பண்ணணும் 20 வயசா சார்? 25 வயசுல அப்படி
28 வயசுல வந்து ஒரு ஹாலிவுட்டுக்கு நிகரான ஒரு படத்தை பண்ணியிருக்காருன்னா அது உண்மையிலே இன்றைய இயக்குநர்களுக்கு சவால் ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம பார்த்து வியக்கிற விஷயத்தை இன்னைக்கு பார்த்து நம்ம வந்து வியந்து போற இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முத்திரையை சார் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடியே பதிச்சிருக்காங்க. அது ஒரு ராஜராஜன் மாதிரி ஒரு தமிழ் கேமரான்னு வச்சு, அது எங்களுடைய அன்பன் நம்முடைய லியாக்கத் அலி கான் சார் வந்து எங்களுடைய இயக்குனர் எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர். அதில் நான் துணை தலைவராக இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்குது சார். ஏன்னா அதில் ஒரு டைலாக் வரும், ஏய் நீ என்ன முடி வெட்ட இடத்துக்கு போறியா, மரம் வெட்ட இடத்துக்கு போற, அதுவும் சந்தன மரம் வெட்ட இடத்துக்கு போற அப்படின்னு ஒரு டைலாக்லாம் அந்த ஓவர்லாப்லேயே சிரித்து சார் எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. அவ்வளோ அற்புதமான எழுத்தாற்றல் மிக்கவர் அவர் என்னை வாழ்த்தினார், தம்பி உங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது, நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வளருவீங்க, ஆனால் நீங்கள் உங்களுக்கு வீழ்ச்சியே வராது, கடைசியில் நடிப்பீங்க அப்படின்னாரு. நீங்கள் சொன்ன வாக்கு படிச்சுட்டு இருக்குன்னு 20 வருஷம் வந்தாலும் இன்னைக்கும் ஒரு டிமாண்டபிளான நடிகராக இருக்கேன். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய அனைவருடைய வாழ்த்துக்களோடும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். இதற்கெல்லாம் மேலாக கேப்டனுடைய ஆன்மா இந்த படத்தை வெற்றியடை செய்து மறுபடியும் எங்களுடைய ஆர்கே சன் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண சீரனை எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, அன்பு, வணக்கம்.